சாமி தமிழ் புத்தாண்டு நிறைய பேர் சொல்றாங்க சாமி சுவடியில் ஒரு மாதிரியா வந்திருக்கு, பயப்பட மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுன்றாங்க. என்னதான் நடக்க போகுது சாமி தமிழ் புத்தாண்டு? என்னை பொறுத்த வரைக்கும் 2031 வரைக்குமே நம்ம ஒரு வாட்டியும் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு போய் தான் பேசணும். இதோட ஃபஸ்ட்டாக தான் ஆகும். ஜாலியாக இருக்கிறனால இன்னைக்கு இப்போ பேசுகிறோமா, அடுத்த வேலையை பார்த்துட்டு போகணும். நோய் வர்றது வேற, கொத்தாக மரணம் வருது இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாது. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, சனி பார்க்கறச்சு குறைஞ்சிரும். எப்படி குறையும்? இன்னும் வீரியமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்க தான் போறீங்க. அன்றாட பிரச்சனைக்கே பெரிய சவாலாயிரும். தமிழ்நாடு, இந்தியா எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை வரும்ன்றாங்க. உலகத்துக்கு கிரகங்கள் உங்களுக்கு எந்த லெவல்லையும் நிம்மதி கொடுக்காது. நிறைய ஜோதிடர்கள் ஒவ்வொரு கணக்கு வைக்கலாம். என் ஜோதிடத்தில் 32 வருஷமா சில கணக்கு போடுவேன். அந்த கணக்குப்படி நான் பேசுன பிறகு வேணுமா மாற்றி பேசுவாங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் முதல்ல உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டனால தான் இதை வச்சு சாமி மேஷத்துக்கு எப்படி இருக்க போகுது சாமி இந்த தமிழ் புத்தாண்டு? எந்த கோயிலில் போயிட்டு ஆடு வெட்டினாலும் சரி, பரிகாரம் பண்ணாலும் சரி, அனுமர் சிலையே வைத்தாலும் சரி, சனி பிரச்சனை வந்தே தீரும். என்ன பெரிய பிரச்சனை சனிக்கு பிடிக்காதுன்னா, சாமி ரிஷபத்துக்கு எப்படி சாமி இருக்க போகுது? ரிஷபத்துக்கு கண்டிப்பா ஒரு விஷயத்துல பிரச்சனை உண்டு. இந்த வருஷத்துல அதிகமான பெனிஃபிட் கிடைக்க போறது என்ன பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு. சுகமே சொல்ல சாமி. நமஸ்காரம், வாழ்த்துக்கள். சாமி தமிழ் புத்தாண்டு நிறைய பேர் சொல்றாங்க சாமி சுவடியில் ஒரு மாதிரியா வந்திருக்கு, பயப்பட மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுன்றாங்க. என்னதான் நடக்க போகுது சாமி தமிழ் புத்தாண்டு? இல்ல அதாவது ஆங்கில புத்தாண்டிலே நம்ம சொன்னது 30% நல்லா இருக்கும்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்தினாங்க. இவங்க எது ஊத்தினாலும் நம்ம சொல்றது தானே சொல்றோம். கண்டிப்பா கிரகங்கள் நிக்கிற ஸ்தானத்துல ரொம்ப முக்கியம். குரு வீட்டுல சனி இருந்து அந்த மற்ற கிரகங்கள் வர்றது போறதெல்லாம் விடுங்க. சனி குரு வீட்டுல இருக்கிற இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் அங்க இருக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சூட்சமங்கள்ல தான் பார்க்கணும். நிறைய பேர் எல்லாம் கணக்கு போடுவாங்க. எனக்கு வேறதான். கும்ப வீட்டுல ராகு இருக்க, சூரியன் வீட்டுல கேது இருக்கு, ரிஷபத்துல குரு ஊசலாடின்னு இருக்க, கடைசியில ஊசலாடிட்டு மிதுனத்துக்கு பர்ஃபெக்டா இருக்கிறச்ச புதனுடைய வீட்டுல குருவும் உட்காந்துக்கணும். கடைசியில இவங்களோட அவன் சேர்றச்ச இவன் சேர்றச்ச சனி எப்போ திருக்கணிதத்தின்படியே பிறகு வாக்கியத்தின்படி இப்போ வரட்டும். அடுத்தது மேஷத்துக்கு போறக்கூடிய சனி அங்க ஒரு 2.5 ஆண்டு காலம். இவங்க எந்த கணக்கு வேணுமா படுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் 2031 வரைக்குமே நம்ம ஒரு வாட்டியும் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு போய் தான் பேசணும். சும்மா ஏமாத்தலாம். இதோட ஃபஸ்டா தான் ஆகும். மக்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்போ ட்ரம்ப்ன்ற ஒருத்தர் ஜெயிக்கிறச்சவே, ட்ரம்ப் ஜெயிப்பாருன்றதோட இவரால் இவ்வளோ பிரச்சனைகள்ன்றது எல்லாருக்குமே பொதுவாகவே ஜோதிடம் தெரியாதவர்களுக்கே நிறைய பேர் எழுதுனாங்க. ஏன்னா அவருடைய கேரக்டர். எல்லா காலகட்டத்திலையும் உலகத்தில் ஹிட்லர் உண்டு, எல்லா காலகட்டத்திலையும் பேராசைக்காரர்கள் உண்டு. எதற்குமே அடங்க மாட்டார்கள். அவர்கள் கட்டத்துக்கும் அடங்க மாட்டார்கள், சட்டத்துக்கும் அடங்க மாட்டார்கள். இப்போ ஈரானுடைய அதிபரை கொன்ன பிறகு சிரித்தார்கள், வெற்றி வாகை சூடினார்கள். இதோட உலகத்துல ஏன்னா ஈரான் அவங்க 40 ஆண்டு காலமாக அந்த ஏரியாவில் அவங்களுக்குன்னு எல்லா தடைகளும் பண்ணிட்டாங்க. அப்போ 40 ஆண்டு காலம் ஒரு மனிதன் சர்வே ஆகுறானா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சர்வே ஆகும். அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் நிறைய. அந்த ஈரானியர்களுக்கும் யுத்தத்திற்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஸோ அவங்களுடைய கால்குலேஷன்லாம், ட்ரம்ப்புடைய கால்குலேஷன் ஈஸியா மன்னரை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஸ்பைகளை வைத்து எல்லாமே பண்ணி இன்னைக்கெல்லாம் லேட்டஸ்ட். இப்போ நீங்களும் நானும் இப்போ உட்காந்து இங்க பேசுறோம்னா நம்மளுடைய போன்ல இருக்கக்கூடிய லொகேஷன் நம்மளை காட்டி கொடுக்கும். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு பாத்ரூம்ல இருந்தா கூட தெரியும். நம்மளுடைய டிஜிட்டல் கேமராவை அக்சஸ் பண்றது நம்ம நினைக்கலாம் நம்ம தான் பண்றோம். நம்மளுடைய டிஜிட்டல் கேமராவை இங்க ஃபிக்ஸ் பண்ண ஆள் கூட அக்சஸ் பண்ணலாம். நம்ம இந்த நம்பர்லாம் மாத்தாம நம்பிக்கையில தானே ஓட்டுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் சைனாக்கார கம்பெனிகள்லாம் இருக்குது, ஒரு ஊர் கம்பெனி இருக்குது. எந்த கம்பெனியோ அதை வச்சு அந்த ஐபிஆர் நம்பரை வச்சு எல்லாம் பண்றது தான் இப்போ நடக்குது. இப்போ கலிகாலம் அது இந்த வருஷம் விஸ்வா இருக்கட்டும், அடுத்தது இப்போ பரவ வரட்டும், அடுத்தது பிளவங்க வரட்டும். 2031 வரைக்கும் கடுமையான பிரச்சனையில தான். ஜாலியாக இருக்கிறனால இன்னைக்கு இப்போ பேசுகிறோமா, சாய் செந்தில்கிட்ட ஹாப்பியாக பேசிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகணும். நோய் வர்றது வேற, கொத்தாக மரணம் வருது இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாது. அது என்ன நம்ம நினைச்சாலும் நடக்காது. இல்லைன்னா ஏன் குழந்தைங்கள்லாம் சாகும் யோசிச்சு பாருங்க. துபாய் இருக்கு, கத்தார் இருக்கு, அபுதாபி இருக்கு, குவைத் இருக்கு, சவுதி இருக்கு. எல்லாரும் நினைச்சாங்களா இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற போர். சரி, ஈரான்
நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தால் அவர் காலின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க என்னை அடிப்பாங்க, என்னை கொல்லுவாங்க, நான் சாவேன், ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, இந்த உலகம் இந்த கால்வாய் வழியாக வர்த்தகம் செய்ய முடியாதுன்றதை முதல்ல திட்டமிட்டாங்க. ஏன்னா போர் வீரர்கள் தானே, அந்த காலத்திலேருந்து வழி வழியாக நீங்கள் மன்னர் கதையெல்லாம் பார்த்தாவே அவர்களுடைய போர் வீரம் பற்றி தெரியும். ஸோ அதுதான் இப்போ நடக்குது. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் இப்படி தான். 31 வரைக்கும் கடுமையாக தான் இருக்கும் சாய் சார். சும்மா ஜோசியத்தில் சொல்லலாம், உங்களுக்கு இப்போ குரு பார்க்குது சனி, குரு பயிற்சி வந்தோடனே நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? குரு கடகத்தில் உச்சமாகிறார், கடகத்தில் குரு பலமாகிறார், பலமாகிற குருவை சனி பார்க்கிறார். ஏற்கனவே சனி ஆட்டம் தாங்க முடியாம சனிக்கு உட்கார்ந்துட்டு வச்சு அவருக்கு இன்னும் பவர் தான் கொடுப்பார். ஸோ எல்லாரும் என்ன நினைச்சாங்க, சனி பார்க்கறச்சு குறைஞ்சிரும். எப்படி குறையும்? இன்னும் வீரியமா தான் இருக்கும். ஸோ நீங்க பார்க்க தான் போறீங்க, இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. தங்கம் விலை குறையிறச்சா வாங்கிக்கோங்க. நான் 52 ரூபாய் தங்கம் இருக்கிறச்ச சொல்லிட்டு இருந்தேன், தங்கத்துல முதலீடு பண்ணுங்க. 180 ரூபா வரைக்கும் போச்சு, 160 ரூபா வரைக்கும் அதிகமா இருந்து வந்த உடனே வித்துடணும். இப்ப திருப்பி விலை குறையுது இல்ல, நல்லா இன்னும் குறையட்டும், குறையிறச்ச வாங்கிக்க. தங்கம் கண்டிப்பாக ஏறும், ஏன்னா ஏறிதான் தீரும். ஏறுற சமயத்துல அப்ப ஐயோன்னு நினைக்க கூடாது. இப்ப எல்லாம் சிலர்லாம் அதிமேதாவிகள்லாம் சொல்லுவாங்க 10,000 ரூபாய்க்கு சவரன் வரும், வந்தா வாங்கி வைங்க, சந்தோஷமா வாங்கி வைங்க. இருக்கிறது ஏன் பயப்படுறீங்க? இப்ப நீங்க என்ன விலையில இருந்தாலும் வித்தா நஷ்டம், அது இன்னும் குறையிறச்ச வாங்குங்க, திருப்பி உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். எல்லாமே எல்லா பிரச்சனையும் வரும். பெரிய பெரிய கம்பெனி ஷேர்ல இருந்து லாங் ஸ்டாண்டிங்கா அப்படியே போட்டுட்டு நம்ம கண்டுக்காம விட்டாதான். மியூச்சுவல் ஃபண்டு வேற, ஷேர் ட்ரேடிங்ல இருப்பவர்கள், விவசாயத்தினுடைய பொருள்கள், அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா விலைவாசிகள், அன்றாட பிரச்சனைக்கே பெரிய சவாலாயிரும். தமிழ்நாடு, இந்தியா எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனை வரும்ன்றாங்க. உலகத்துக்கே வரும். லண்டன்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ லண்டன்காரங்கள்லாம் இருக்காங்க, இந்த பார்ப்பாங்க, உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. வெளிநாடுகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கும், கலவரம் ஆரம்பிச்சு, பெரும் செக்கல்களா இருக்கு, நிறைய சேதங்கள் இருக்கும். எல்லாருக்கும் இப்போ எப்படின்னா இந்தியர்கள் மேல நிறைய வெறி இருக்கும். ஏன்னா இந்தியன் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கும். இப்போ அவங்களெல்லாம் காலி செய்யறதுக்கு தான் அடுத்தது இருக்கும். நான் சொல்றது ஏதோ நான் முதல்ல இருந்து கத்தின்னு கிடக்குறேன். என்னுடைய பழைய சேனல் நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 5 வருஷமா கதறின்னு கிடக்குறேன். இந்தியாவில் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வைங்க. இந்தியாவிலையும் சேஃப்டி இருக்காது, நிறைய பிரச்சனைகள் வரும், தலைவர்களுக்கு துர்மரணங்கள் இந்தியாவிலும் தான் காட்டுது. இந்தியா மட்டும் ஸ்பெஷல், உலகத்துல தானே இருக்கு. ஸோ இப்போ ட்ரம்ப் ஜெயித்திருக்கலாம், ஆனால் ஜெயித்த அமெரிக்காவுக்கு நிறைய சிக்கல். ஈரான் சவாலாக திருப்பி அடிக்கிறதுனா ஈரானை மொத்தமாக என்னை பொறுத்த வரைக்கும் அழித்து விட்டார்கள். அவரிடத்துல இப்போதைக்கு கனிமங்கள், அந்த ஆயில்கள் தான் இருக்கும். ஆனா அவர்கள் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடுவார். வியட்நாம் மாதிரி தான் அது. ஸோ இவங்க ஜெயிச்சிட்டோம், அதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. ஸோ இதுக்கு நடுநிலையாளர்கள்லாம் இப்போ யாரும் வரமாட்டாங்க. இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல ஏன் பயப்படுறாங்க? அமெரிக்காவுடைய வேண்டுகோளுக்கு எல்லாருமே ஓடி வருவாங்க. எல்லாருக்கும் தெரியும் இதனுடைய இம்பாக்ட். கிரகங்கள் உங்களுக்கு எந்த லெவல்லையும் நிம்மதி கொடுக்காது. ஸோ பரப வருடம் வந்தா குரு வருது. நிறைய ஜோதிடர்கள் ஒவ்வொரு கணக்கு வைக்கலாம். என் ஜோதிடத்துல 32 வருஷமா சில கணக்கு போடுவேன். அந்த கணக்குப்படி குரு உச்சமாயிட்டு இன்னும் மோசமா இயற்கையும் தண்டிக்கும். இயற்கையிலும் பெரிய பிரச்சனை வரும். அதாவது பனி பார்க்காத இடம்லாம் பனி பார்க்கும், வெள்ளம் பார்க்காத இடம்லாம் வெள்ளம் பார்க்கும், கடல் உள்ளே வராதெல்லாம் உள்ளே வரும், நிலநடுக்கங்களே இல்லை என்று இருந்த ஏரியாவெல்லாம் நிலநடுக்கம் வரும். மனிதன் உறையக்கூடிய காலகட்டம் என்பதுதான் காட்டுது குறிப்புகள். அந்த குறிப்புகளை தானே நான் பேச முடியும். என்கிட்ட இருக்கிற குறிப்பு அப்படிதான் காட்டுது. ஸோ இதுதான் நடக்க போகுதுன்றது தான் நான் நம்புறேன். எல்லாத்தையும் நீங்க அழிப்பீங்க, அழிச்சிட்டணும். இப்போ இவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ வருஷங்கள், 30 வருஷமா 40 வருஷமா கட்டின இண்டஸ்ட்ரி ஒரு குண்டுல போட்டு அழிச்சிருவீங்க. அழிச்சிட்டு எல்லாமே உடனே ரெடி ஆகணும்னு நீங்க எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? ஸோ மனிதன் சைக்கிள்லாம் கத்துக்கணும், சைக்கிளை வாங்கி வச்சுக்கணும், எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் வச்சுக்கணும், விறகடுப்பு வச்சுக்கணும், எல்லாமே பழகணும். எப்படி நீங்க அந்த காலத்துல இயற்கை எல்லாத்தையும் தானே கற்றுக் கொடுக்கும். தினை சாப்பிடுங்க, சாமை சாப்பிடுங்க, கம்பு சாப்பிடுங்க, கேழ்வரகு சாப்பிடுங்க, இதெல்லாம் நல்லதுன்னாலும் அது போல இனிமேல சைக்கிள் ஓட்டுங்க. ஏன் அது நல்லது தானே உங்களுக்கு? நல்லது, அதை தானே போறீங்க. இப்போ கொஞ்ச நாள் இதெல்லாம் பழகிக்கோங்க. எல்லாம் விஞ்ஞானம் தான், தட்டினா எல்லாம் கிடைக்கும். ஆனா தெய்வத்தினுடைய கோபம், ருத்ரம் எல்லாமே இது போல் துர்மனிதர்கள் வருவார்கள், யாருக்கும் அடங்காத வருவார்கள். கடைசியில் அவர்கள் அடங்கி போவார்கள். ஆனா உலகம் கஷ்டப்படும். இதுதான் இதனுடைய வேதனை. இப்போ ட்ரம்ப் எல்லாமே பண்ணுவாரு. ட்ரம்ப்பே நிப்பாரானா நிக்க மாட்டார். ட்ரம்ப்புக்கு எல்லா விதமான ட்ரம்ப்புடைய சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாமே யாரு பார்த்துப்பாங்கன்னு அதுல எவ்வளவு பாதிப்பு வரலாம் இன்னும் தெரியாது. ஆனா அதனால நமக்கு என்ன? எனக்கு சொல்லு. கண்டிப்பா பழிஞ்சவர்கள்லாம் உயிர் வந்துருமா? என்னை பொறுத்த வரைக்கும் பதில் சொல்லுங்க. ஒரு ஜோதிடமா கேட்கிறேன், இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு என்ன? ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு.
இதற்கு முன்பாக ஒருத்தர்கிட்ட சதாம் ஹுசேன் கிட்ட என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க? அணு ஆயுதம் இருக்கு. அவர் தாடி முதல் கொண்டு தேடினாங்க, சின்ன குண்டு கூட கிடையாது. அவரை கடைசியில கொல்றச்ச கூட அந்த மனிதன் வீரமகனா இருந்துதான் செத்தாரு. அதாவது மாற்று கருத்து இருக்கலாம், ஆனா ஒரு மனிதனுடையது கடைசியில் வரைக்கும் தன் கொள்கையில இருந்து உயிர் விடுறச்ச கூட அந்த மனுஷன் சிங்கமாக தான் இருந்தார். இயற்கையோட ஒரு மனிதனுடைய விஷயம் படிக்கணும். ஆனா அணுகுண்டு இருந்துன்னு இந்த உலகம் ஃபுல்லா சொல்லி இருந்தவங்க அணுகுண்டு இல்லைன்னு இது வரைக்கும் வந்து சொல்லிட்டு நாங்க பண்ணது தப்புன்னு ஏதாவது சொன்னாங்களா? யாராவது ஒருத்தர் கேட்டாங்களா? ஏன் கேட்கல? யோசிச்சு பாருங்க. ஒரு ரவுடி பையன் வரான், சோடா பாட்டில் விடுறான், எல்லாரும் சிதறி ஓடுறோம், நமக்கு என்னான்னு ஓடுறோம், அவன் பாட்டு போறான் விட்டுட்டு. யாராவது கேட்கறாங்களா? எதுக்கு நமக்குன்னு போற மாதிரி ஈராக்கு இது போல செதைச்சியே அன்னைக்கு கேட்டு இருந்தா இது நடக்குமா? வெனிசுலா அதிபரே கடத்துறாங்க. பதில் சொல்லு. அதான் சாமி கலிகாலம் சொல்லிட்டீங்களே, ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் நடக்குது? இப்ப இதெல்லாம் நடக்குது இல்ல? ஏன் வந்து 30% தான் நல்லது நடக்கும்ன்றோம்? அப்ப 70% உலகத்துக்கு வந்துடுச்சு இல்ல? பயணங்கள் தடைப்படும், விமான பயணங்கள் தடைப்படும், கப்பல் தடைப்படும். நிறைய பேர் கேட்டாங்க கொரோனா காலத்துல என்ன பண்ணீங்க? குமுதத்துல எழுதியிருந்தோம், குமுத பக்தி இதெல்லாம் எழுதியிருந்தோம். புது வகையான நோய்கள் தாக்கம் வரும், அதனால உலகத்தில் பெரும் பாதிப்புகள் வரும். ஏன் கொரோனா போட்டியான்னு கேக்குறாங்க. ஜோதிடத்துல கொரோனா போட்டியான்னு எழுத முடியும்? கொரோனான்னு அப்பதானே பேரே வச்சாங்க. அவங்க என்ன ஜோதிடக்காரனுக்கு கொரோனா வந்து எவ்வளவு ஜோதிஷம் சேர்த்திருக்கான். நோயுடைய தாக்கங்கள் வரும் தான் பஞ்சாங்க குறிப்புகள் வச்சுதான் நம்ம பண்றோம். குமுதத்துல இருக்கிறத வேணுமா நான் அனுப்புறேன் உங்களுக்கு, அது பாருங்க. கண்டிப்பா எல்லாமே ரெக்கார்டு தான் இது. நான் என்ன சொல்றேன், அது போலதான் இது. எந்த இதுலயும் நான் வந்து இப்ப நீங்க எடுத்திருக்கலாம், கடந்த இதுல நான் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், 2031 வரைக்கும் உலகத்துக்கு நல்லது நடக்காது. வெளியில இருக்கவங்களாம் கொஞ்சம் ஓடி வந்துருங்க, கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. அந்த ஊர்ல வந்து ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணின்னு இருக்காது, வேற ஊர்ல போங்க. நான் துபாயும் சேர்ந்து சொன்னேன். ஆமா, ஏன்னா துபாயில வந்து இப்ப அழிஞ்சாலும் துபாயுடைய மண் எப்படி திருப்பி ரெக்கவர் ஆகும், தரமட்டமானாலும் வரும். இழந்தவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நம்ம ஊர்ல கிடைக்குமா? கிடைக்காது. சிங்கப்பூர்ல கிடைக்கும். சொத்துக்களுக்கு பார்த்து நம்மளுடைய எல்லா உழைப்புகளுக்கும் கஷ்டத்துக்கும் அந்த அரசாங்கம் துணைன்னு இருக்கும். வேற எந்த ஊர்லயாவது இருக்குமா? இருக்காது. இப்போ அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு பாதிப்பு வரச்சா ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா அமெரிக்கா உலகம் முழுவதும் இதுதான் பண்றாங்க. அப்போ ஊர்ல நடக்குச்சு, உனக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ இதுதான் கொத்து கொத்தா வேலை இழப்பு இருக்குமா சாமி? கண்டிப்பா இருக்கும். நினைச்சு பார்க்காத முடியும். அது நம்ம வாயால அப்படி சொல்லிட்டு இந்த வாயால நல்லது வராதான்னு உங்களுதுலயும் நாளைக்கு போடுவாங்க, பக்தி இன்ஃபினிட்டிலும் போடுவாங்க, வாயால நல்லதே வராது. நான் சொல்லல, குறிப்புகள். நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சது. செல்வி கரெக்டா காப்பி அடிக்கிறேன்னு நினைச்சுக்கணும். செல்வி கண்டுபிடிச்சுதா இது? இல்லையே. இந்த கிரகம் அப்படிதான் இருக்கும். இப்போ குரு பயிற்சி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ உலகத்துக்கு சுபிச்சோம், கடகத்துக்கு வராரு, உச்சம் பெறுகிறார். கடகத்து வரவர் உச்சம் பெறுகிறார். ஆனா உச்சம் பெறுகிறவர் எங்க பாக்குறாருன்னா சொந்த வீட்டை பாக்குறாங்க. சொந்த வீட்டுல ஏமா உட்காந்துருக்கான்னு பாக்கணும்ல. சனி இப்ப நான் பேசுன பிறகு வேணுமா மாத்தி பேசுவாங்க நீ எல்லாம், அது எனக்கு தெரியாது. ஆனா முதல்ல உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டனால தான் இதை வச்சிருந்தது. கண்டிப்பா. ஏன்னா உங்களதுல நிறைய பேருக்கு இந்த ஜோதிட அறிவு இருக்கவங்க அந்த சேனலை பாக்குறாங்க, அதனாலதான் அதுக்கு ஒரு சந்தோஷமா சொல்லலாம். நிச்சயமா சார், சொல்லுங்க சாமி. மேஷத்துக்கு எப்படி இருக்க போகுது சாமி இந்த தமிழ் புத்தாண்டு? மேஷத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல நான் சொல்றதுதான், உங்க சேனல்ல சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, பாத சனி, சனின்னு வந்துடுச்சு. அதே போல மகர ராசிக்காரங்கள் சனி தான் அதிபதி, கும்ப ராசிக்காரர்களுக்கு அதிபதி, மேஷத்துக்கு சனி நீச்சம், துலாத்துக்கு சனி உச்சம். இவங்கெல்லாம் ஒரே ஒரு கோட்பாடு தான் எடுத்துக்கணும். நீ எந்த கோயிலில் போயிட்டு ஆடு வெட்டினாலும் சரி, பரிகாரம் பண்ணாலும் சரி, அனுமர் சிலையே வைத்தாலும் சரி, சனி பிரச்சனை வந்தே தீரும். என்ன பெரிய பிரச்சனை சனிக்கு பிடிக்காதுன்னா உப்பு. அதனால உப்பு எடுத்துன்னு போய் கொடுக்க கூடாது. நம்ம உடம்பில் வேர்வை என்ற உப்பு வரணுமா, சனிக்கு பிடிக்காத. எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம், உடற்பயிற்சியோ இல்லது ஏதாவது ஒண்ணு பண்ணியோ நம்மளை வந்து பாடியில வந்து இழைக்க வைக்கும். இழைக்க வைக்கணும்னா வேர்வைகளை வர வச்சவங்க சனி காலத்தில் நல்லா இருப்பாங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்? இதை எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டேன்றாங்க, நான் தான் கத்தியும் கிடக்குது. ஸோ இப்ப மேஷத்துக்கு 7.5 சனி இருக்கு. இவங்க வந்து உலகத்துல ஃபர்ஸ்ட் பரிகாரம் ஒரு 40 நிமிஷமாவது ஏதாவது ஒரு உடற்பயிற்சி, இல்லைன்னா கண்டிப்பா டிப்ரெஷன் வரும். சனி நீச்சமாக கூடியவன். மேஷத்துக்கு அஸ்வினியா இருக்கட்டும், பரணியா இருக்கட்டும், கிருத்தியா இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயம் தான், அவர்களுக்கு மன அழுத்தம் எப்பயுமே இருக்கும். ஏன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வார். திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வரும். வயிறு எப்பவுமே பார்த்துக்கணும். மேஷம் நரம்பு ஒத்தரம் வரும். அதே சமயம் இவர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், இந்த மன அழுத்தம் தீரக்கூடிய சனி பயிற்சி. உடற்பயிற்சி மட்டும் பண்ணாருங்களா என்றால் சுபிச்சம் வரும், சுபவிரயம் வரும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கும், நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் கிடைக்கும், தொழில் மாறும். தொழில் அற்புதமான மாற்றம் வந்து இந்த பராப வருடத்துல கிடைக்கும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, படிப்புல தடையான, பசங்களோட சேர்ந்த உடம்பு கெட்டு போச்சு, கெட்ட பழக்கம் வந்துடுச்சு, அவங்கெல்லாம் மாறிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய சின்ன வயசு பசங்களுக்கு 7.5 சனிலேயே அவங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். இவ்வளவு நாள் இருந்த என் பையன் மாறிட்டான்னு வரும். அதே போல நல்லது கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், ஆச்சரியமா இருக்கும்.
நல்லதெல்லாம் நிறைய குடும்பத்துல மேஷம் இருக்கிற வீட்டுல இன்டீரியர் நடக்கிறது, வீடு கட்டுறது, 1 பெட்ரூம் போறது, 2 பெட்ரூம் போறது, 3 பெட்ரூம் போறது, தனி வீடு போறது, கடல் கடந்து கூட சிலர் வீடு வாங்குவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பிறந்த ஊர் இல்லாம வெளிநாட்டுல கூட வாங்குவாங்க. பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க, நல்ல கௌரவமான இடத்துக்கு வருவாங்க, நிறைய டிசிப்ளினா பண்ணுவாங்க. ஒரு தொழில் இல்லாம பல தொழில் இருந்து இந்த வாட்டி கிடைக்கும். சின்ன வயசு பசங்களுக்கு மேஷத்துக்கு வந்து இந்த மிலிட்ரியில போகணும், போலீஸ்ல போகணும், பெரிய லெவலுக்கு நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணணும், குரூப் 4 போகணும், வக்கீல் ஆகணும், நீதி அரசர்கள் ஆகணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கிளிக் ஆகும். அதெல்லாம் வந்து பெரிய சக்சஸ் ஆகும். மேஷராசி பெண்களுக்கு வந்து நிறைய மிராக்கிள் நடக்கும். ரொம்ப நாளா தேக ஆரோக்கியத்துல கஷ்டப்பட்டு இருந்தாங்கல்ல மேஷம், என்ன நோய் இருந்து கண்டபடி மேஷத்துக்கு பிரச்சனைனா அவங்களே பாதி டாக்டர். எப்பயுமே வந்து எல்லா மருந்தும் அவங்களுக்கு தெரியும், தேடுவாங்க. ஹோமியோ டாக்டரா இருப்பாங்க, ஆயுர்வேதிக் டாக்டரா இருப்பாங்க, இங்கிலீஷ் டாக்டரா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல மருத்துவர் கிடைச்சு நல்ல மருந்துகள் கிடைக்கும். சில மேஷராசிக்காரர்களுக்கு 1 நாள் 2 நாள் போயிட்டு ரெக்கவர் ஆகிட்டு வர்றது, அழகு பண்ணுறது, ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, முக அழகு பண்ணுறது, பாடி ஷேப்பிங் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் மேஷத்துக்கு இந்த டைம் நல்லா. சூப்பர் சூப்பர். வண்டியில் கூட புது வண்டிகள் நிறைய வாங்குறது. மேஷம் வந்து கொஞ்சம் வாகனங்களில் ட்ராவல் பண்ணுறச்ச சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத ட்ராவல். ஏன்னா மேஷத்துக்கு வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டோம், மற்றவங்களை திருப்தி பண்ணுறதுக்காகவே வாழும். ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ சொல்லிட்டு போட்டோம். சாமி ரிஷபத்துக்கு எப்படி சாமி இருக்க போகுது? படுத்திருக்கிற பெருமாள் ரங்கநாதரை பிடிச்சிக்கணும், ரொம்ப நல்லது அது. ரிஷபத்துக்கு கண்டிப்பா ஒரு விஷயத்துல பிரச்சனை உண்டு, இந்த முதுகு தண்டுவடத்துல ஒரு பாதிப்பு காட்டுது. கழிவுகள் போற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். மற்றபடி ரொம்ப நாளுக்கு பிறகு கல்யாணம் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். இந்த வருஷத்துல அதிகமான பெனிஃபிட் கிடைக்க போறது ரிஷபத்துக்கு. குடும்பத்துல நல்லது நடக்கிறது, நிறைய பணங்கள் கிடைக்கிறது. பணம் கிடைக்கணும்னாவே தொழில் கிடைக்கும். படிப்பெல்லாம் முடிக்காதவங்க படிப்பு முடிக்கிறது. அடுத்தது பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் கவனமா பார்த்து. அடுத்தது உங்களுக்கு வந்து பெரிய விஷயம், இந்த பூர்வீக சொத்துல எல்லாம் பிரச்சனை வர்றது. இவங்களோட பிறந்தவங்க இல்ல பிறக்காதவங்க, அண்ணன் தம்பியில பெரியப்பா மாமா சித்தப்பா, இந்த ரத்த உறவு அவங்களுக்குள்ள தகராறு வர்றது, இதுல எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வண்டிகள் வாகனங்கள்லாம் இவங்க எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்கும். பெரிய கௌரவம் கிடைக்குமா இந்த பரப வருடத்தில். கணவனுடைய மனைவியுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றுறது, மனைவி கணவனுடைய நீண்ட நாள் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது, தொழில் ரீதியாக அற்புதங்கள் ஏற்படுவது. அடிமை தொழிலிருந்து தனியா தூக்கி போட்டு சாதாரணமா ஆரம்பிக்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பேரு பப்ளிக் லிமிடெட் வரைக்கும் போறது. இவங்களுக்கு இவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸ் எப்படி இருந்ததுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாம் வர்றது. ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பரப்ப ஒரு இடத்துல ரிஷபத்துக்கு நிறைய இருக்கும். அது ஆச்சரியமா இருக்கும். அதுல வந்து நிறைய கௌரவம் கிடைக்கும். ஆனா திடீர்னு உள்ளுக்குள்ள ஒரு பயத்தோடய வாழ்வாங்க. கூட இருக்கிறவங்க வந்து நட்புல கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும் ரிஷபத்துக்கு. இந்த நட்புல வந்து இந்த வாட்டி பரப ஒரு இடத்துல தான் குரு 3ல போய் உட்கார்ந்து உச்சம் பெறப்போகுது. அப்போ வந்து ஹெல்த்தை கொஞ்சம் தொந்தரவு பண்ண பார்க்கும். பிபி சுகரு கொலஸ்ட்ரால்லாம் இருந்தவங்க ஒரு தடவை சிரமம் பார்க்காம போயிட்டு டக்குன்னு ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது, அதெல்லாம் நல்லது. ஏன்னா அனுபவிக்க போறவங்களே இவங்க தான். ரிஷபம் இருக்கக்கூடிய வீட்டுல நல்லது நிறைய நடக்கும். குடும்பத்திற்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பம் சந்தோஷம் ஏற்படும். வெளி உலகத்துக்காக இருந்த ரிஷபம் குடும்பத்துக்காக கொஞ்சம் வாழ்வார்கள். பெற்றோர் பெரியோருடன் அனுகூலம் எல்லாமே கொஞ்சம் மாறும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுல நிறைய விஷயம் நல்லது நடக்கும். பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனைலாம் கூட சுமூகமா பேசி தீர்த்துக்கிறதெல்லாம் நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா செய்யக்கூடிய ராசியில ரிஷபம் வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லது.